பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிந்துவெளி நாகரிகம். இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் 2024 ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க. கொஸ்டின் என்னென்னா, ஹரப்பா மக்களோட பண்பாடு என்ற இதில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேஸ் என்ன கொடுத்தாங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கு அதிகமான குழுக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சிந்துவெளி நாகரிகத்தில் அதிகமான குழுக்கள் வாழ்ந்துருந்தாங்க. அதாவது எப்படின்னா, சில பேர் விவசாயம் பண்ணாங்க, சில பேர் கால்நடை வளர்ப்பவராக இருந்தாங்க, சில பேர் வேட்டையாடுவராக இருந்தாங்க, சில பேர் உணவு சேகரிப்பவராக இருந்தாங்க. இதுமாரி உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்தது அறியப்படுது. அதேமாரி தேர்ட் கேஸ் என்ன சொன்னாங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கு அதிகமான 5 குழுக்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 5 குழுக்கள் இல்லை, அதிகமான குழுக்கள் இருந்தாங்க. இதுதான் 9th புக்கில் தெளிவாக சொல்லியிருக்கு. சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருந்தார் அறியப்படுது. இதில் என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு 2 கேஸ் ரைட்டு, தேர்ட் கேஸ் தப்பு. ஏன்னா அங்கே அதிகமான குழுக்கள் இருந்தாங்க, அதிகமான 5 குழுக்கள் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க.